ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பூஜாஸ் வேர்ல்ட். இன்னைக்கு சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஒரு வெஜிடேரியன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பன்னீர் குருமா என்னோட ஸ்டைலில் எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு மிக்சரில் வந்து இஞ்சி பூண்டு ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பழுத்த நாட்டு தக்காளி 2 பழுத்த நாட்டு தக்காளி எடுத்துக்கிறேன். இது கூடவே வந்து ஒரு 4 பச்சை மிளகா, அதுக்கப்புறமா வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துப்போம். பன்னீர் வந்து ஆல்ரெடி மீடியம் சைஸ் க்யூபாக கட் பண்ணி அதில் மிளகாத்தூள், மஞ்சள்தூள், உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மசாலா வந்து கொஞ்சம் ஊறுறதுக்காக ஒரு 1/2 அன் ஹவர் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பன்னீரை வந்து தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம அந்த மசாலா போட்ட பன்னீரை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா சாஃப்ட் ஆகிற வரலும் ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஃப்ரை பண்ணிட்டிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் ஒரு சாஃப்ட் ஆகிற வரலும் ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். எண்ணெய் ஆட் பண்ணிட்டு நம்ம ஹோல் கரம் மசாலா வந்து இதில் ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதை இதில் வந்து ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற வரலும் நம்ம வதக்கி விட்டுருங்க. நம்ம ஆல்ரெடி வதக்கி அரைக்கலைன்றதுனால கொஞ்சம் லேட் ஆகும் இந்த ப்ராசஸ்ஸு. நல்லா வந்து பச்சை வாசனை போய் கலர் வந்து ஒரு மாதிரி டார்க்காக மாறி வரும். அந்த டைமில் வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து வெறும் பீன்ஸ், கேரட் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இது கூட உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு எது வேணாலும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர்லாம் கூட சேர்த்து ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா வந்து நம்ம அந்த காய்கறி வேகிறதுக்காக தண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா மிளகாத்தூள் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். குழம்பு மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, தேங்காய் பால், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்து 2 நிமிஷம் கொதிக்க விட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான பன்னீர் குருமா ரெடி ஆகிடும். இந்த டிஷ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.